சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். நேபாளம் வழியாக இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் ஆபத்து இருப்பதாக அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் சுனில் பகதூர் தாபா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பாகிஸ்தான் ஆதரவு பெறும் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற பயங்கரவாத இயக்கங்கள் நேபாளத்தை வழித்தடமாக பயன்படுத்தி இந்தியாவில் ஊடுருவலாம் என தெரிவித்துள்ளார். இந்தியாவும் நேபாளமும் பகிர்ந்து கொள்கின்ற 1751 கிலோமீட்டர் எல்லை சற்று பாதுகாப்பு குறைவானது. இந்த நிலைமை பயங்கரவாதிகள் புழங்கவும் தாக்குதலை திட்டமிடவும் வாய்ப்பளிக்கிறது என அவர் கூறினார். நேபாளத்திலும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உருவாகி வருவதை அடுத்து பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு இது பெரும் ஆபத்தாக அமையக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் இது சார்க் உறுப்பு நாடுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பிற்கு தடையாக இருப்பதாகவும் கூறினார். நேபாளத்தில் இருந்து இந்தியாவுக்கு பயங்கரவாதிகள் ஊடுருவும் சாத்தியம் ஏற்கனவே பலமுறை வெளிப்பட்டு உள்ளது என்றும் 1999 காத்மாண்டுவிலிருந்து டில்லிக்கு புறப்பட்ட விமானம் காந்தஹாருக்கு கடத்தப்பட்ட சம்பவம் இதற்கான முக்கிய எடுத்துக்காட்டாகவும் தாபா குறிப்பிட்டார். அந்த விமான கடத்தல் நேபாள விமான நிலையத்தில் பாதுகாப்பு முறைகள் இல்லாததாலேயே நிகழ்ந்ததாகவும் இன்று கூட அந்த வகை ஆபத்துகள் தொடரும் வாய்ப்பு உள்ளதால் இந்தியா மற்றும் நேபாளம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார்.